கெவின் கார்ட்டர்னு ஒரு பெரிய போட்டோகிராஃபர் இருந்தார். கெவின் கார்ட்டர், நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க கெவின் கார்ட்டர்னு. அவருக்கு என்ன ஒரு பெரிய கனவுனா புலிட்சர் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போட்டோகிராஃபில ஒரு அவார்டு, புலிட்சர் அவார்டு. இந்த அவார்டு வாங்கிடணும்ன்றது அவருடைய மிகப்பெரிய வாழ்வினுடைய லட்சியமாக இருந்தது. எப்படியாவது போய் இந்த அவார்டு வாங்கிடணும்பான். சவுத் ஆப்பிரிக்கால பெரிய பஞ்சம் இருந்த தருணம். அந்த தருணத்துல நீங்க இந்த கூகுள்ல இந்த போட்டோ பார்த்திருக்கலாம். பசி, வறுமை, ஒரு 1.5 வயசு குழந்தை இந்த வறுமையில கிடக்க, எலும்பும் தோளுமா ஒரு குழந்தை. இவங்க கவர்மெண்ட்ல இருந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஜீப் போகும்ல, அதுல இவரும் போட்டோ எடுக்கிறதுக்காக போனார். அந்த குழந்தைல பசி, அதுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லை. இந்த கவர்மெண்ட் கொடுத்த உணவு பொட்டலம் கீழே கிடக்கு. எந்திரிச்சு போய் அந்த குழந்தையால எடுக்க முடியல. எலும்பும் தோளுமா இருக்கிற குழந்தை நகண்டு நகண்டு போய் அந்த சாப்பாடு எடுக்க போகுது. பக்கத்துல ஒரு கழுகு நிக்குது, பெரிய கழுகு. அந்த போட்டோ பார்த்திருக்கீங்களா? கூகுள்ல இருக்கும் அந்த போட்டோ, முடிஞ்சா பாருங்க. கழுகு இப்படி நிக்கும். இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கழுகு எப்படா இந்த குழந்தை சாகும் சாப்பிடலான்னு சாப்பிடலான்றதுக்காக அந்த கழுகு நிக்குது. இந்த குழந்தை போய் சாப்பாடு எடுக்க போகுது. கெவின் கார்ட்டர் இந்த போட்டோ எடுத்துட்டாரு. நியூயார்க் டைம்ஸ்ல இந்த போட்டோ வந்தது. மிகப்பெரிய அளவில் அந்த போட்டோ பேசப்பட்டது. அவர் எதிர்பார்த்த புலிட்சர் அவார்டு என்கிற அந்த அவார்டு அந்த போட்டோகிராஃபிக்கு கிடைச்சிருச்சு. அதானே அவர் வாழ்க்கையில நினைச்சது, அதானே அவருடைய வெற்றி. கிடைச்சிருச்சுல, வெற்றி கிடைச்சிருச்சுல. இப்ப அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அந்த வெற்றி கிடைத்ததுனாலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்பட்டது. அந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டான். ஏன் தெரியுமா? இந்த அவார்டெல்லாம் வாங்கிட்ட சரிப்பா, இந்த போட்டோவை பார்த்து அத்தனை பேரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த குழந்தை என்னாச்சு கேட்பாங்களா? அந்த குழந்தை என்னாச்சு? சாப்பாடு எடுத்து நீ கையில கொடுத்தியா, இல்ல அந்த கழுகையாவது விரட்டி விட்டியா? எதுவுமே. அவர் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாரு. விரட்டி விட்டியா? அவருக்கு எதுவுமே பண்ணல. போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாரு. அவர் அந்த புகைப்படத்தை பார்த்து கழுகை விரட்டிக்கிட்டே இருக்கார். மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கெவின் கார்ட்டர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது வரலாறு. வெற்றி அடைவதால் மகிழ்ச்சி வருவதே இல்லைங்க. வெற்றி அடைகிறதுனால மகிழ்ச்சி வர்றதே இல்லை. கவிக்கோ தான் சொல்லுவாரு, மனித வடிவத்தில் பிறந்த நாம் நம் பண்பால் மனிதனாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் பெயர் தான் இந்த வாழ்க்கையினர். கவிக்கோ மனித வடிவத்துல பிறந்துட்டோம், மனுஷனா வாழ்றோமான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப இதை புத்தகங்கள் தான் நமக்கு கத்துக் கொடுக்கும்.